வணக்க மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். இது உங்கள் தமிழ் சேனல். நம்ம சேனல்ல இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு தமிழ்லேயே போட்டேன். அப்புறம் எதுக்கடா அவங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டு, அதனால நான் கட் பண்ணிட்டு போறேன்னு போயிடாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நிச்சயமா ஏதோ ஒரு கருத்தை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்குங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய அந்த போராட்டம், மாணவர்கள் மீது வந்து போலீஸார் தடியடி, அதை பற்றிலாம் நம்ம அடுத்ததாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, இந்த நீட் தேர்வு வேணாப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில இருந்தும் கிராமப்புறங்கள்ல இருந்தும் எவ்வளோ மாணவர்கள் மருத்துவர்களா மாறினாங்க, நீட் தேர்வுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சம் உற்று கவனிச்சோம்னா நமக்கு இதோடைய அடிப்படை புரிய ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, நாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அரசு பள்ளியில இருந்தும் கிராமப்புறங்கள்ல இருந்தும் நிறைய மாணவர்கள் வந்துட்டு இருந்த பேட்டர்ன் மாறி இப்போ வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய, அதுவும் வந்து தனியார் பள்ளியில கொஞ்சம் பெரிய பெரிய பள்ளிகளில் படித்த, அதாவது அஃபோர்டபுள்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரால வந்து இந்த நீட் கோச்சிங் சென்டர்ஸுக்கு காசு கட்ட முடியுமோ அவங்க தான் இப்போ வந்து இந்த மருத்துவ சீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. அப்போ அவங்க நல்லா கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சாங்க, அதனால வந்து வந்திருக்காங்க. இதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கோச்சிங் சென்டருக்கு காசு கட்டுறதுங்கிறது எல்லாருக்கும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அந்த கோச்சிங் சென்டர்ஸ் வந்து வாங்கக்கூடிய அளவுக்கான அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை கொடுக்க முடியக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் கிடையாது. அது யாருன்னா, பணம் நிறைய வச்சிருக்கக்கூடியவங்களால தான் அதை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வினுடைய இந்த கோச்சிங் சென்டர்ஸோட பேட்டர்னை பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸ், சில பிரபலமாக இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ்லேருந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த தேர்வை வந்து கிளியர் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படி கிளியர் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க அப்படின்னு விளம்பரமாவது படுத்தப்படுது. அதன் மூலியமா வருடம் வந்து இந்த கோச்சிங் சென்டருக்கு அட்மிஷன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிட்டு தங்களுடைய கல்வி அந்த வாய்ப்புக்காக போராடக்கூடிய மாணவர்களை அதிகமாக பார்க்க முடியுது. இப்படி தொடர்ந்து வந்து மாணவர்கள் வந்து இவ்வளோ காலத்தை கடத்தி அவங்க வந்து இதுக்காக வந்து டெடிக்கேட்டடாக படித்தாலும் அவங்களால வந்து நினச்ச அளவுக்கான கட் ஆஃப் மார்க்கை எடுக்க முடிய மாட்டேங்குது. அவங்களால வந்து அவங்க நினச்ச அரசு கல்லூரிகளில் சேர முடிய மாட்டேங்குது. இதுக்கு வந்து காரணம் என்ன? அவங்க ஒழுங்காக வந்து ப்ளஸ் டூவில் படிக்கல, அதனால தான் வரல, அப்படி கிடையாது. அதை விட முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்களால வந்து இந்த இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஆனால் அந்த கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள் அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா கேஷை வந்து பண்ண முடியல, அதனால தான் வந்து இது நடக்குது அப்படின்னு நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது இல்லை. இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் லீக் ஆகுது அப்படிங்கிறத வந்து இப்போ கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது. கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்காக அதுக்கு அரசு இதை வந்து நம்ம ஏதோ இந்த வீடியோக்காக நீங்கள் சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. என்னென்னா அது அரசாங்கம் தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அதுக்காக தான் அந்த எக்ஸாமையே வந்து கேன்சல் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் நடத்தின அந்த தேர்வில் ஒரு முறைகேடு நடந்திருக்குங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடு வந்து நடந்தது வந்து அரசாங்கத்தோட சைட்லேருந்து, கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணது அரசாங்கத்தோட சைட்லேருந்து. அப்போது வந்து அதாவது அந்த என்டிஏ எக்ஸாம், அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை தான் வந்து இதுக்கு வந்து பொறுப்பு, முழு பொறுப்பு. ஆனால் இந்த தேர்வை நான் வந்து முன்னாடியே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த தேர்வை எழுதியிருப்பேன். இந்த கொஷின் பேப்பர் எனக்கு வந்து ஈஸியாக கூட இருந்திருக்கலாம், நான் அதில் நல்ல ஸ்கோர் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த தேர்வை நான் முழுசாக ரத்து பண்ணுறேன், தேர்வில் முறைகேடு நடந்துருச்சு, அதனால் நான் தேர்வை ரத்து பண்ணிடுவேன். அப்போ அந்த தேர்வுக்காக ஒரு உழைப்பு போட்டு அந்த தேர்வுக்காக வந்து படித்து அந்த உள்ளே வந்தவங்க எல்லாம் அது பரவாயில்ல, இந்த டைம் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை! அந்த மாணவர்கள் மேலே திணிக்கப்பட்ட மிகப்பெரிய வன்முறை. இந்த தேர்வில் முறைகேடு நடந்ததுக்காக ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதனால வந்து முறைகேடு நடந்தது அப்படியே விட்டுற முடியுமாப்பா அப்படின்னு கேட்டால், முறைகேடு நடக்கிற அளவுக்கு ஒரு தேர்வை நீங்கள் வந்து நடத்துறீங்கன்னா அந்த தேர்வே வந்து ஒரு அபத்தம் தானே. அந்த அபத்தத்தை வந்து நான் எப்படி அப்படியே ஏற்றுக்க முடியுங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அப்போது இவ்வளோ நாள் நடத்தின அந்த தேர்வுலையும் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுது. அந்த கேள்வி தான் வந்து நம்ம வந்து தேசிய தேர்வு முகமை மீது வைக்க வேண்டிய முதல் கேள்வியாக இருக்குது. இதுக்கு வந்து யார் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால்,
நிச்சயமா கல்வி அமைச்சர் தான் இதுக்கான பொறுப்பேற்றுக்கணும். அதை தான் இப்போ வந்து சிஜேபியும் வந்து கேட்குறாங்க. கல்வி அமைச்சர் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நீட்ல நடக்கக்கூடிய அந்த முறைகேடுகளை களைஞ்சு முறையான தேர்வு நடத்தணும். இல்லைன்னா மொத்தமாக நீட்டே வந்து பேன் பண்ணணும். நீட்டே எங்களுக்கு வேண்டாம். நீட்டுக்கு பதிலாக நீ வந்து +2 மாணவர்கள் வந்து நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வந்து இத்தனை வருஷம் படிக்க வச்சு அவனுக்கு வந்து தேர்வு வச்சு அப்படி தானே நீங்கள் +2 சான்றிதழ் கொடுக்குறீங்க. அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து சீட்டை வந்து அலோகேட் பண்ணலாமே. இந்த தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறதும் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த அதே மாதிரி இந்த என்டிஏ அப்படிங்கிற அந்த தேசிய தேர்வு முகமை அப்படிங்கிற அந்த அமைப்பே வந்து தேவையில்லாத ஒரு அமைப்பு தான். அதையே கலைக்கணும் அப்படின்னும் வந்து கோரிக்கை விடுக்கப்படுது. இதுக்காக வந்து சோனம் வாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் 20 நாள் வந்து நோன்பு இருந்து போராடிட்டாரு. ஆனா அந்த உண்ணாவிரத போராட்டம் பண்ண சோனம் வாக்கர் வந்து ஒரு மிகப்பெரிய கல்வியாளர். அவர் வந்து நம்ம இந்த நண்பன் படத்துல வந்த கொஸ்டி பொசல் மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தாரு. அவர் அங்க வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வியை வந்து அறிவியல் கல்வியை வந்து நிஜ வாழ்க்கையில் இருக்கிறதோட வந்து ஒப்புவிச்சு சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவ்வளோ நாள் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாரும் தேடி நம்ம அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னா கூட இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அவர் யாருன்னு நம்ம நிறுவ வேண்டிய கட்டாயம் இருக்கு. எதுக்காக அப்படின்னா போராடக்கூடிய ஒரு மனிதனை அவங்க போராட்டத்தில் ஏதாவது தார்மீக உண்மை இருக்கா, அவங்க வந்து அந்த போராட்டம் சரியா தப்பா அதை பற்றிலாம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், யாராச்சும் போராடினாங்கன்னா யாராச்சும் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க மேலே ஒரு முத்திரையை குத்திடுவேன். அவங்க வந்து அயல்நாட்டு சதியின் மூலமாக அதே மாதிரி வந்து இது சிஜேபி பார்ட்டியை ஆரம்பித்தவர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வாங்கிட்டாரு, அதனால் அந்த ஃபண்டை வச்சு தான் போராடுறாரு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வன்முறையை திணிக்கிறாங்க. இதை வந்து நம்ம பார்க்கும்போது மிகவும் அபத்தமாக இருக்குது. இது அப்போ யாராச்சும் போராடினாங்கன்னா இல்லை யாராச்சும் உங்களுக்கு எதிராக பேசினாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டு சதி, அவங்களெல்லாம் வந்து நான் வந்து புறக்கணிச்சிடணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு தெரியல. அதுதான் வந்து இந்த போராட்டத்தின் மீது இந்த தடியடி நடத்துவதற்கு முன்பாகவே அந்த போராட்டக்காரர்கள் வந்து ஒரு முத்திரை குத்தி அவங்கள வந்து இப்படிதான் அப்படின்னு வந்து அந்த அந்த ஃப்ரேம் பண்றாங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வன்முறை. எப்படி வந்து தூத்துக்குடியில வந்து துப்பாக்கிச்சூடு நடந்த போது தூத்துக்குடியில போராடினவங்களுக்குள்ள வந்து சமூக விரோதிகள் துரோகிகள் வந்து ஊடுருவிட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க இல்லையா. யார் கிளப்பி விட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவரு தான் சொன்னாரு, பயம்லாம் ஒன்றும் கிடையாது, தலைவர் ரஜினிகாந்த் வந்து சமூக விரோதிகள் உள்ள பூந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அது மாதிரி தான் இருக்கு. அது எவ்வளோ ஒரு நகைச்சுவையா இருந்ததா அதை விட வந்து இப்போ வந்து வலியோடு கூடிய ஒரு விஷயமா இது இருக்கு. போராடக்கூடியவங்க எதுக்கு போராடுறாங்க, அதுல சரியான கருத்து இருக்கா, அது சரியான போராட்டம் தானா அப்படிங்கிறதான் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம். அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ போராடுறியா உன் மேலே வந்து நான் வந்து துரோகின்னு முத்திரை குத்துவேன். அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா தடியடிக்கு வருவோம். போராடுறவங்க யாரும் வந்து கையில் ஆயுதங்கள்லாம் வச்சு வந்து போராடல. அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. இல்லைன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பேரணி தான் போகிறாங்க. அப்படி பேரணி போகிறவங்க மேலே வந்து தடியடி நடத்துகிறாங்கன்னா, தடியடினா சாதாரணமான தடியடி இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தனை வந்து கண்ணை மூடி தடிச்சாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தோன்ற இடத்துல நினைக்கிற மாதிரி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல். அதுதான் வந்து நடத்தியிருக்காங்க. அவங்கள அடிச்சு குண்டு கட்டா தூக்கி தூக்கி வீசி அவங்க மேல கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இப்படி வந்து பண்ற அளவுக்கு அந்த போராட்டக்காரர்கள் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா அங்க எதுவும் பண்ணல. அவங்க வந்து அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தான் கேட்கறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த போராட்ட கழகத்தோட வடிவமே மாறி இருக்கு. ஏன்னா இந்த ஜென்சி மாணவர்களுடைய அந்த போராட்ட வடிவம் வந்து பழைய பேட்டர்ன்ல இல்லை. அவங்களுடைய போராட்ட வடிவம் வந்து ரொம்ப யதார்த்தமானதாகவும் ரொம்ப மனதுக்கு நெருக்கமானதாகவும் இருக்கு. அவங்க அவங்களுடைய வழியில அவங்க போராட்டம் நடத்துறாங்க. ஆனா அந்த போராட்டம் அகிம்சை முறையில தான் இருக்கு. அந்த போராட்டத்தை வந்து பொறுத்துக்க முடியாம இந்த மாதிரியான தடியடியை நடத்தியிருக்காங்க. இதுதான் அங்க நடந்திருக்கக்கூடிய விஷயம். இதுக்காக வந்து நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. இங்க வந்து
இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து பேசல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். நம்ம வந்து அ அந் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு டிக்கெட் எடுக்கிறது முக்கியமா? இது முக்கியமா? அது பிரச்சனை கிடையாது. அத பத்தி நம்ம வந்து பெரிய கவலை கிடையாது. ஆனாலும் கூட சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலான தமிழ் மாணவர்கள் அ அ இந்த மாணவர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள்னு நெறைய பேரு இந்த விஷயத்த பேசிட்டு தான் இருக்காங்க. அதனால தமிழ்நாடு தன்னுடைய திசையிலேருந்து திரும்பிருச்சா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. தமிழ்நாடு வந்து இன்னமும் அதே திசையில், அதே உத்வேகத்தோடு தான் போயிட்டுருக்கு. எது சரியோ, எது நியாயமோ அதன் பக்கம் தமிழ்நாடு நிச்சயமாக நிற்கும். நான் பெரும்பாலான நெறைய பேரோட காணொளிகள்ல, நெறைய பேரோட இந்த அ WhatsApp, Instagram ஸ்டேட்டஸ்கள்ல நான் வந்து பார்க்க முடியுது. இந்த போராட்டத்துக்கான ஆதரவு குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த கள போராட்டம் எல்லா நேரங்கள்லயும் சாத்தியமா அப்படின்னு கேட்டா, சாத்தியப்படாதவர்கள் அவங்களுடைய ஆதரவ வேறு வேறு விதங்களாக தெரிவிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால தமிழ்நாடு தன்னுடைய திசையில் சரியா தான் போயிட்டுருக்கு. இன்னமும் கூட நாம வந்து இந்த நீட் ஏன் வேண்டாங்கிறதுக்கான காரணங்கள கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த நீட் அப்படிங்கிற அந்த தேர்வு வடிவம் மிக மோசமானதாக இருக்கு. அந்த தேர்வினுடைய சிலபஸ்ல இருந்து, அதில கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல இருந்து நெறைய அநீதிகள் நடக்குது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு வகையான போர்ட்ஸ் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலங்களோட கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய நில அமைப்புக்கு தகுந்த மாதிரி சிலபஸ ஃப்ரேம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான், அந்த மாநிலங்கள் க்கான ஒரு ம் ஸ்டேட் போர்டு, அதே மாரி சென்ட்ரல் போர்டு, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரியான சிலபஸ கற்பிக்கிறாங்க. ஆனா, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே விதமான தேர்வு வைப்பேன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறை தான். அதுவும் ஒரு போர்டு உடைய புத்தகத்துல இருந்து தான் நான் கேள்விகள கேட்பேன் அப்படின்னா, அடுத்த இதுலருந்து படிக்கிறவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து மோசமான ஒரு விளைவ தானே ஏற்படுத்தும். அத தான் நாங்க வந்து வேண்டாங்கிறோம். அவங்கவங்களுக்கான ம் மீன நீந்த விட்டு தான் அ நம்ம வந்து பரிசோதிக்கணும். அதே மாதிரியாக வந்து நீங்க வந்து மான ஓட விட்டு தான் பரிசோதிக்கணும். அதுதான் இங்க சொல்ல வரக்கூடிய செய்தி. இந்த காணொளி ரொம்ப நீளமானதாகவும், ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப இவ்ளோ நீளமா பேசியிருக்க வேண்டாமேன்னு தோணலாம். ஆனா, பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. கொஞ்சம் தெளிவா இத பதிவு செய்யலாம் அப்படின்னு தான் பதிவு செஞ்சேன். இந்த 12, 13 நிமிடங்களாக இந்த காணொளிய முழுசா பார்த்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. நன்றி. வணக்கம்.